ரெட்ரோ மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து பார்த்தா கதையளவிலும் சரி, அந்த ஒரு வசனங்கள் எல்லாமே ஆவரேஜாக ஓகே. பட் இருந்தாலும் எதிர்பார்த்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஓகே, செகண்ட் ஹாஃபில் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த சூர்யாவோட சின்ன பையன் கேரக்டர் மாஸ், பக்கா மாஸ். ஆனால் இதில் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்னா, நாங்கள் எதிர்பார்த்த போன இல்லை லவ் ஸ்டோரின்னு சொன்னாங்க. லவ் இல்லாமல் வேறு எதோ கொண்டு வந்து கதையை முடிச்சிட்டாங்க. ஆனால் படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது. கொடுத்த 990 ஓகே. ரெண்டாவது சின்ன பையன் கேரக்டர் நடித்தவன் வேறு லெவல். ஃபஸ்ட்டு ஆஃப் செம்ம மாஸ். ஃபஸ்ட் ஆஃப் தான் இருக்குதுலே ரொம்ப மாஸ். செகண்ட் ஆஃப் எப்படின்னா, எது நினச்சோமோ அதே மாதிரி தான் முடிஞ்சு. ஏன் சொல்கிறேன்னா, பழைய படம் அந்த பெரிய என்ன படம் தான் பார்த்தீங்களா, என் பேரன் பிறந்தோன்னு உன்னை கொல்லுவான்டா அப்படின்ற மாதிரியே இந்த கிருஷ்ணனோட கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்து ஒரு மாதிரி கதையை நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓவரால் ஓகே. பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்து போனது கிடைக்கலன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தம். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஓகே. செகண்ட் ஆஃப் அந்த ரப்பர் கல்ட்டுன்னு ஒன்று வச்சானு பாருங்கள், சூர்யா ப்ரூஸ்லியாக மாறிய தருணம். சும்மா பறந்து பறந்து அடிக்கிற சீன்லாம் பார்க்கும்போது அடி வேணால் எரியுது. நாங்கள் பார்க்கணுன்னு வர்றதே அந்த ஒரு நேச்சுரல் சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீன் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மகான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு நேச்சுரலாக அப்படியே அடிக்க ஃபைட் சீன்லாம் தரமாக இருந்துச்சு. ஆனால் இதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, அந்த பையன் வந்து ஓரளவு சூப்பராக பெர்ஃபெக்டாக பின்னிருப்பான் அந்த சின்ன பையன் கேரக்டர் சூர்யா. ஆனால் செகண்ட் ஹாஃபில் சூர்யா ரப்பர் கல்லில் போய்ட்டு ஸ்பைடர்மேனாக மாறின தருணம் சரி, ஒரு சில இடத்துக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் உண்டாக்கிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் படம் நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு தேட்டரில் எல்லாரும் பார்க்கணும். இது கொண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த மூவிக்கு நம்ம ரிவ்யூ போடுவோம். நன்றி.